வெளிச்சம் இருக்கா எனக்கு? ஏங்க தெரியாதனமாக நான் வந்து கண்ணா ஆஸ்பத்திரிக்கு வரணுன்ட்டு கிளம்பி வந்தேங்க. வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஜங்ஷனில் தேனிக்கு உள்ளே விடாமல் 1 மணி நேரம் காக்க விட்டாங்க. அதுக்காப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் உதயநிதி வர்றாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக ரோடை கிளியர் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேலே எங்களை பூரா வெயிட் பண்ண வச்சான். இப்போ வந்து பார்த்தா அவர் ஹோட்டலில் இருக்கிறாரு. ஹோட்டலில் இருந்துட்டு எங்கேயோ போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு போல். அதனால் இந்த ஜங்ஷனில் இங்கே வந்து பாருங்கள் 1/4 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து 1/4 மணி நேரம், அதுக்கு முன்னாடி வந்து ஜனங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஜங்ஷன் தேனியில். இவ்வளவு டிராஃபிக் நியூசன்ஸை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த இதை டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இங்கே வந்து என்னங்க பண்ணணும்? மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறாரா, மக்களுக்கு கெடுதல் செய்கிறதுக்கு வந்திருக்கிறாங்களா? இந்த திமுக ஆட்சி மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு இருக்கிறா, தீங்கு செய்கிறதுக்கு இருக்கிறா? இது மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்க எப்படிங்க? இப்போ ஜனங்க தேவையில்லாமல் ஜனங்களை கஷ்டப்படுத்தி அவங்களுடைய வயிற்றுச்சலை, அவங்களுடைய கோபத்துக்கு ஆளாகிக்கிட்டு இருக்குங்க.